கமிஷனர் வந்து சஞ்சய்க்கு வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி வேணும்னே வந்து பழிவாங்க தான் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கியா? ஆறுமுகம் எந்த தப்புமே செய்யலை, தேவையில்லாமல் வந்து அவரை பகைச்சின்னா நல்லது கிடையாது நீ பண்ணதெல்லாம். இந்த மாதிரி பொதுமக்களுக்கிட்ட கேவலமாக நடந்துக்கிறியே, உன்னை நான் சஸ்பெண்ட் பண்ணிடுவேன் புரியுதா? இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டியா? மரியாதையே வந்து அங்கேருந்து கிளம்பு. அதே மாதிரி அவரோட வந்து லாரிகளை எல்லாமே அனுப்பு. ஏதாவது தப்பு ஏதாவது நான் சொல்கிறது செய்யலை அப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் வந்து எச்சரிக்கை பண்ணுறாரு. இதனால் சஞ்சய் செம்மையாக டென்ஷன் ஆகிறார். உடனே சஞ்சய் வந்து அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க போகலாம் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. ஒரு நிமிஷம் நில்லுங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே திரும்பி பார்க்குறாரு. என்ன சார் நீங்கள் பாட்டு போயிட்டே இருக்கீங்க, நீங்கள் பண்ண வேலைக்கு சாரி கேட்டுட்டு போங்கன்னொன்னே, நான் ஏன் சாரி கேட்கணும்? சாரி கேட்டு தானே ஆகணும். ஏன்னா நீங்கள் வேணும்னே என் மேலே படியை சுமத்தி இந்த வீட்டில் என்னை அசிங்கப்படுத்த வந்திருக்கீங்க. கரெக்டாக என் லாரியில் எதுவுமே வந்து நான் தப்பான பொருள் எதுவுமே யூஸ் பண்ணலை, ஆனால் வேணும்னே என் லாரியை பிடிச்சி வச்சுருக்கீங்க. அது மட்டும் கிடையாது, நான் உங்களை சந்திக்க வரலன்னு சொல்லிட்டு பழிவாங்க இந்த மாதிரி வேலையை பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் உண்மை தானே? இப்போ உங்கள் மேலதிகாரிக்கிட்ட நல்லா வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாரு. அப்படியே வந்து செம்ம டென்ஷன் அப்படியே பார்க்குறாரு. என்ன செஞ்ச இதெல்லாம்? நீயா இப்படி என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல, இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணியிருக்க. உனக்கு இது தப்பாக தெரியலையா? சாதாரண மக்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும் கூட உனக்கு தெரியாதா? நான் அப்போவே நினச்சேன் ஆறுமுகம் எந்த தப்புமே செய்யாதவர், அவரை போய் இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்க. நான் நினச்சி கூட பார்க்கல சஞ்சய் நீ இப்படி இருப்பேன்னு சொல்லிட்டு. ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியாக இருப்பேன் நான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இவ்வளோ மோசமாக நடந்துக்கிற எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உன்னை பார்க்கும்போது. ஐஷேம் வித்தியோ அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பைரவி. அதை பார்த்துட்டு சஞ்சய் செமையாக டென்ஷன் ஆகிறாரு. சாரி அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. பைரவி எதிர்வே என்னை அவமானப்படுத்திட்டல, உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா. நீ எப்படி பைரவி கூட சேர்ந்து வாழ்கிற நானும் பார்க்குறேன். கூடிய சீக்கிரம் நான் யாருன்னு உனக்கு காமிக்கிறேன்டா, நான் விட மாட்டேன்டா உன்னை அப்படின்னு சொல்லிட்டு செமைய டென்ஷனாக அங்கேருந்து சஞ்சய் கிளம்புறாரு. எங்கள் பைரவி வந்து நான் நினச்சி கூட பார்க்கல சஞ்சய் இப்படி இருப்பான்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. என்னங்க உங்கள் கூட படித்த ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி இருக்காரு யோசிக்கிறீங்களா அப்படின்னு பைரவி திரும்பி பார்க்குறேன். அது வந்துங்க அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் பைரவி, இந்த மாதிரி எவ்வளோ போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, காசுக்காக தான் இவங்கெல்லாம் வந்து வேலையே செய்கிறாங்க. நேர்மன்றது இவங்ககிட்ட கிடையவே கிடையாது. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அன்றைக்கி என்னோடய சர்வீஸில் நான் நிறைய பேரை பார்த்துட்டேன். அதனால தான் வண்டியை பிடிச்சி எதுவுமே இல்லாத வண்டியில் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஏன்னா பணம் சம்பாதிக்கணும் இவங்களை பொறுத்த வரைக்கும். ஏங்க அப்படிலாம் பேசுகிறீங்க? எல்லா போலீஸும் அப்படி கிடையாது, எல்லா போலீஸும் அப்படி கிடையாதுங்க. ஆனால் இந்த போலீஸ் இப்படி தாங்க. படித்தவங்க நம்புறீங்க, எங்களை மாதிரி சாதாரண ஆளுங்களை படிக்காதவங்களெல்லாம் யார் நம்புறா? இந்த காலத்தில் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தாங்க மதிப்பு மரியாதை அதிகம். அதை வச்சு தான் இவங்க இந்த மாதிரி அப்பாவி மக்களை நல்லா வந்து இந்த மாதிரி வழி பண்ணுறாங்க. இதுவே நான் வந்து செல்வா கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்னை எப்போது ஸ்டேஷனில் எடுத்துமே உட்கார வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி தப்பான கேஸ் போட்டு இந்த மாதிரி ஆளுங்களை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இதெல்லாம் கேட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க நம்ம பைரவி. ஏன் இப்படி இருக்கா அந்த சஞ்சய்? படிக்கிற காலத்தில் இப்படிலாம் வந்து சொன்னான், நான் நேர்மையாக இருப்பேன், நான் எவ்வளோ பெரிய போலீஸாக இருப்பேன், நான் நல்லா வந்து மக்களை பார்த்துப்பேன்னு, ஆனால் இப்படி பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போகிறாங்க நம்ம பைரவி. வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. எப்படியாவது சிவாவை சமாதானப்படுத்தணும். அப்பா என்னன்னா கொஞ்ச நாள் ஒதுங்கிருன்றாரு. என்னால் எப்படி ஒதுங்கி இருக்க முடியும்? சிவா கிட்ட கொஞ்சம் பேசணும் போல் இருக்கே, சிவா இப்படியே சமாதானப்படுத்தணும், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பைரவி வந்து சிவாவுக்கு கால் பண்ணுறாங்க. சிவா வந்து பைரவி நம்பர் பார்த்து செமையாக டென்ஷன் ஆகி ஃபோனை கட் பண்ணி வச்சுட்டு வேலையை பார்த்துட்டு இருக்காரு. மறுபடியும் கால் பண்ணுறாங்க. மறுபடியும் வந்து ஃபைலை பார்த்துட்டே இருக்கும்போது ஃபோனை கட் பண்ணி வச்சிடறாரு. இங்கே வந்து ஏன் டாக்டரே ஃபோனை கட் பண்ணி வைக்கிற, என்ன ஆச்சு உனக்கு? ஃபோன் அடிச்சுட்டே இருக்கல, எடுத்து அட்டன் பண்ணால அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்து வந்து அந்த ஃபோனை எடுக்க பார்க்குறாங்க. வேணாம் சிந்து அந்த ஃபோனை எடுக்காது அப்படின்னு அது யாரோட நம்பரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா வந்து ஸ்னேகான் இருக்கு. ஓ அந்த ஸ்னேகா தான் கால் பண்ணுறாளா? டாக்டர் தான் வந்து ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாருல, அப்போ கூட விடுறாளா பாரதியா, அப்படியே ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க. என்ன சிந்து என்ன யோசிக்கிறேன்னு, இல்லை ஸ்னேகா ஃபோன் வந்தோடனே நீ எடுப்பியே, என்கிட்ட கூட கோச்சிப்பியே, ஏன் எடுக்கலை? ஸ்னேகா மேலே ஒன்றும் கோவம் போலையா அவனுக்கு அப்படின்னு அப்படியே பார்த்துட்டு கம்முன்னு போகிறாரு.